திருபுவனையில் 27,50,000 மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டன. மயிலம்பாதை பகுதியில் உள்ள லே அவுட்டுகளில் வசிக்கும் மக்களின் போக்குவரத்து வசதிக்காக இந்த சாலை அமைக்கப்படுகிறது. மண்ணாடிப்பட்டு கம்யூன் பஞ்சாயத்து நிதியிலிருந்து சுமார் ரூபாய் 27,50,000 மதிப்பீட்டில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்பணிகளுக்கான பூமி பூஜையை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பணியினை முறைப்படி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், கம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் மற்றும் இளநிலை பொறியாளர் பாஸ்கர், மதகடிப்பட்டு ஜேசிஎம் மன்ற தலைவர் ரவிக்குமார் மற்றும் ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சிலுக்காரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இச்சாலை அமைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளின் நீண்டகால போக்குவரத்து சிரமம் நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவோண தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிப்பாளையம், இது மயிலம்பாக்கம் பகுதி. இந்த பகுதியினருக்கு சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கான மதிப்பீடு 27,50,000. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த பணியானது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூஜையில் நம்முடைய ஆணையர் அவர்களும், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் தொழில் மையத்து ஊழியர்கள் மற்றும் கிராம பொதுமக்களினுடைய ஆதரவாளர் கலந்து கொண்டனர். இந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட மயிலம்பாதை பகுதியில் நம்ம அனைத்து பணிகளும் நிறைவடைந்த தருணத்தில் உள்ளது. இந்த மயிலம்பாதை இந்த பக்கம் வந்து சீனிவாசபுரம்னு சொல்லிட்டு இதை ஒன்றைப்பட்டு வச்சிடலாம். இதற்கான ஃபண்டும் 9,50,000 பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் டெண்டர் ப்ராசஸில் இருக்குது. கூடிய விரைவில் இதையும் பூமி பூஜை போடப்பட்டு இந்த தார் சாலை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி நம்முடைய கிராமம் முழுவதும் சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட 95% சாலைகளை நிறைவு செய்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.